சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு பெண், ஒரு சிறு குழந்தை, அதே பிரச்சனை. அடுத்த பெண்ணுடைய கணவன், தன்னுடைய கணவன் என் கூட மட்டுமே வாழணும் அப்படிங்கிற சுயநலம். வந்திருக்காங்க எல்லாரும். என்ன நடக்க போகுது பார்க்கலாம். உங்க பேர் என்னங்க? என் பேர் லதா மேடம். லதா. லதா எங்க இருந்து வரீங்க? கும்பகோணத்துல இருந்து வரோம். கும்பகோணத்துல இருந்து. கும்பகோணம் டவுனேவா இல்ல பக்கத்துல ஏதாவது டவுன் village-ஆ? தான் மேடம். எங்க இருக்கீங்க எங்க டவுன்ல? பழைய பஸ் ஸ்டாண்ட் மகாமங்குளத்து நடுப்புற. மகாமக குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். 10th. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கல்யாணம் ஆயிட்ட மாதிரி தெரியுது. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 3 வருஷம் ஆகுது. குழந்தை இருக்கா? இருக்கு மேடம். எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2 குழந்தை டெத் ஆயிடுச்சு. ஆ, இப்ப கை குழந்தை வச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். 3 மாச குழந்தை. கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் 3 ஆகுது. வருஷம் ஆகுது. அதுக்குள்ள 2 குழந்தை இறந்து போய் மூணாவது குழந்தைக்கு 3 மாசம் ஆகுதா? 5 மாசத்துல ஒரு என்ன புரியலையே. அபார்ஷன் ஒரு குழந்தை. ஓகே. போன பொங்கலுக்கு ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு. ஐயோ, பிறந்து பிறந்து இறந்துருச்சு. ஆ, அந்த பனிக்கூட தண்ணி குடிச்சிட்டு இறந்துருச்சு. இப்ப இந்த குழந்தை கையில இருக்கு. அப்படியா? ஆமா மேடம். என்ன பிரச்சனைமா? ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாரு? எங்க வீட்டுக்காரர் ஹோட்டல் வச்சிருக்காங்க. சரி. நான் ஹோட்டல்னா எந்த மாதிரி? பெரிய ஹோட்டலா இல்ல டிஃபன் கடை மாதிரியா? இல்ல எப்படி? பெரிய ஹோட்டல். நான்வெஜ். நான்வெஜ் ஹோட்டல். ஆமா மேடம். சரி. வேலி மிஸ் எங்க? கும்பகோணத்துல வேலி மிஸ்னு ஃபேமஸ். வேலு மிஸ்னு ஃபேமஸ் ஹோட்டல் ஆமா வச்சிருக்காரு. மேடம். சரி. அந்த டவுனுக்குள்ளேயே அந்த வேலி மிஸ் பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. ம். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆகல, எங்க வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓஹோ, ரெண்டாவது ஒய்ஃபா இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஏன் அப்படின்னு நெசசிட்டி? உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? எங்க அப்பா வந்து கேன்சர்ல இறந்துட்டாங்க. சரி. அவங்க இறந்து போய் இதோட 7 வருஷம் ஆகுது. சரி. அவங்க இல்ல மேடம். சரி. எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா. ஆ, அம்மா இருக்காங்க. ஆ. அப்பா வீட்டு போன பல கமிஷன் பண்ணியே தான் அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஓஹோ. அம்மா ஹோல்சேல் வியாபாரம் பண்றோம் நாங்க. ஆ. அதுல அண்ணன் தான் விஜயோட எல்லாம் போய் வெளியில போய் பழம் வாங்கிட்டு வருது. அப்பா அண்ணெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க சின்ன. அதுல அப்பா இறந்து போனால அம்மா போய் அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பையில இருந்து அப்பாவோட போய். அதனால சின்ன ஒருத்தர் இருக்காரு, மெக்கானிக்கலா இருக்காரு, 2 வீலர் மெக்கானிக்கலா இருக்காரு. இப்ப அவரு தான் ஃபுல்லும் பாத்துட்டு இருக்காரு. அண்ணன் வெளியில இருந்து அமுச்சு விடுறத அம்மாவும் சின்ன தான் பாத்துட்டு இருக்காங்க. நல்லா போகுதா? நல்லா போகுது மேடம். சரி. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? 2 அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, அண்ணனுக்கு பெரிய ஃபேமிலி. 2 அண்ணன் 2 அக்கா. நான் தான் லாஸ்ட் பொண்ணு மேடம். 5வது பொண்ணு. ஆமா மேடம். ரொம்ப செல்லமா வச்சிருந்திருப்பாங்களே கடைசி கடைசி பொண்ணு, பொண்ணு 5வது பொண்ணு. ஆமா மேடம். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு இப்போ? எனக்கு இப்ப 32 வயசு ஆகுது. 32. 29ல தான் அப்ப கல்யாணம் ஆமா பண்ணிட்டீங்களா? மேடம். ஏன் அவ்வளவு லேட்டா? ஊர்ல அப்படி பண்ண மாட்டாங்களே? எனக்கு வந்து லக்னத்துல ராகுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து தாமதமா பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை இதாவாதுன்னு சொல்லிட்டு லேட் மேரேஜா இருந்தா நல்லா லாஸ்ட் இருக்கும். பொண்ணு கொஞ்சம் நல்லதா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வச்சிருந்து கொடுத்து இது பண்ணாங்க. சரி. பாக்குற வாரம்லாம் இது வேணாம் அது வேணாம் பார்த்து அம்மா பார்த்து பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா இல்ல நீங்களே Wait பார்த்து பண்ண மாதிரி தெரியுதே? வெயிட் பண்ண மேடம். ஆ. நானா ஒரு இதுல விழுந்துட்டேன், இந்த மாதிரி தவறுல விழுந்துட்டேன். 28 வயசுக்கு பிறகு கூடவா ஒரு சரியான அதுதான் வாழ்க்கையை மேடம். தேர்ந்தெடுக்க முடியல? 18 வயசுல விழுந்திருக்க வயது இது வந்து நான் வந்து ஒரு தெரிஞ்சு விழுந்தது.
அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து எங்க வீட்ல வந்து அம்மாட்ட பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. எந்த பொண்ணு? அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். உங்க ஹஸ்பண்டுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்க அம்மா கிட்ட பழம் வாங்குவாங்க, அதாவது இந்த பணம் ஹோட்டல்காரரு. இல்ல மேடம், அம்மா வந்து அண்ணனுக்குலாம் தெரியாத கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துருப்பாங்க, சீட்டு பணம்லாம் ஓ வட்டிக்கு அதெல்லாம் ஓ வாங்குவாங்க, ஓ கொடுப்பாங்க. ஓ வட்டி கொடுப்பாங்க. அந்த சரி, மாதிரி கொடுத்துட்டு உங்க இருந்தாங்க. பிசினஸ்ல இருந்தனால உங்க அம்மாட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை வந்து எங்க வீட்ல குடியிருந்த பொண்ணு வந்து பூனான்னு ஒரு பொண்ணு எங்க வீட்ல குடியிருந்தா. அவ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போயிட்டா. அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தா. இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களோட பொண்ணுடைய ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்தப்ப இந்த மாதிரி ஹெல்ப், இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க 3வது குழந்தை, அவங்களுக்கு ஆல்ரெடி 2 பொம்பளை குழந்தை இருக்கு. அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு என்ன ஆம்பளை குழந்தை இருக்கு. இப்போ? இது பொம்பளை குழந்தை. ம் அந்த குழந்தை அந்த வயிற்றுல சுமை அவங்க வந்திருந்தப்ப கன்சீவாக இருந்தாங்க. வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பணம் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. அதை வந்து தெரியாத எப்படி பூனா கொடுக்குறதுன்னு எங்கள் அம்மாவும் நானும் சத்தம் போட்டோம். இல்லை இந்த அக்கா நல்லவங்க, அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கோம், கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் இதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு அதேமாரி மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்துருந்தீங்க? 10 ரூபாய்க்குள்ளே கொடுத்தாங்க எங்கள் அம்மா. ம் அதை கொண்டு வந்து இந்த பொண்ணு கொடுத்துட்டு இருந்தா. அந்த பூனா தான் கொடுத்துட்டு இருந்தா. இந்த பொண்ணுக்கு தொடர்பே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகப்படுத்தோட சரியா போயிடுச்சு. அந்த பொண்ணே வந்து கொடுத்துட்டு இருந்தா. நாளடைவில் அந்த பொண்ணு சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு வேலை வந்திருக்கு, வீட்டு வேலை வந்திருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அப்புறம் யார் அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நானே கொடுத்துட்றேன்க்கான அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாட்டையும் என்னட்டையும் சொன்னாங்க. அதுமாதிரி 2 மாதம் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த மாதம் என்ன செஞ்சாங்க, 10 தேதி வரைக்கும் 15 தேதி வரைக்கும் இழுப்பட்டுட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இல்லை வச்சுருக்கேன், நான் குழுவுக்கு போயிட்டு வந்தனால லேட்டாக ஆகிடுச்சு, நான் தந்துடுறேன் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் இழுக்கப்பட்டிருந்தாங்க. அப்புறம் நான் வீட்டில் போய் வாங்கினேன். அம்மா சொன்னாங்க, அந்த தெருவுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவோட 2 வீலர் தான் நான் ஓட்டுவேன், நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, பக்கத்து தெருவாக இருந்தாலும் போகக்கூடாது அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அண்ணன் குழந்தைங்க வந்து 1st ஸ்டாண்டர்டு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குது, அந்த குழந்தைய வச்சு மதுவை விட்டு நான் போய் வாங்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை தான் போய் வாங்கிட்டு இருந்தா. வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்தா, பாப்பா தான் கொடுத்துட்டு வந்தா. இதை அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து 3 மாதமாகவே அவருக்கு தெரியாத இருந்தது யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான்னு. ஏன்னா யாருமே கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்னா ஊரு டூர் வந்திருக்காங்க, ஜெயங்கொண்டா அவங்களுக்கு ஊர். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு நம்பிக்கையில் கொடுத்தாங்க, அந்த பொண்ணும் அந்தமாரி கொடுத்துச்சு. கொடுத்துட்டு இருக்கவும் அவங்க வீட்டுக்கார்ட்ட என்னைய சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாகிட்டோம் நானும் அந்த பொண்ணும். எங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போவா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கடையில் இருந்தீங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டா, ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. நாளையில் நான் எங்கள் பாப்பாவே எங்கள் அண்ணன் குழந்தைய நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அறிமுகப்படுத்திட்டா, இவர் தான் சரிதாக்கா வீட்டுக்காரு அப்படின்னு. ஒரு தடவை பாத்தீங்க, உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க, உடனே அவர் வர ஆரம்பிச்சிட்டாரு பின்னாடி. அது பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. ஓகே. அப்புறம் வீட்டில் அந்த பொண்ணு கூப்பிட ஆரம்பிக்கலாம், அவர் வர ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில். தான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அப்பயே இப்படி 2-3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இதில் தான் பழக்கம் ஏற்பட்டுச்சு எனக்கு. நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் பின்னாடி வராருங்கிறது அதுக்கு தெரியும். அவரும் அதை கண்டினியூ பண்ணீங்க, அவரும் பண்ணாரு, அந்த பொண்ணு உடந்தையா இருந்தது. ஆமா, ஏன்னா இல்லைங்கிறாங்க. நாங்க அப்பயும் சொல்லுவேன், இங்க பாரு சரிதான் சிலிங்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்லக்கா சும்மா இருக்கான்னு. ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா, இப்ப அவங்களும் அவங்க ஒய்ஃபும் நட்பு முறையில தான் நாங்க செஞ்சுக்கிட்டோம். நட்பு முறையில என்ன பண்ணிக்கிட்டாங்க? மேல கையை வச்சதெல்லாம் சும்மா சாதாரணமா தான் நினைச்சேன், நீ இப்படி எல்லாம் என் வாழ்க்கையை அழிப்பேன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம். அவரும் அந்த மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு புரியல, முழுக்க உங்களுடைய பலவீனம், உங்களுடைய சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல உங்களுடைய தவறும் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் சொல்லுங்க, என்ன நடந்தது, எப்படி போய் கல்யாணம் குழந்தைன்னு போனேன்? ஒரு நாள் உட்காந்துருந்த மேடம், வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல மேடம். எங்கள் அம்மாலாம் அன்னுமேட்டு காய்கறி அறிஞ்சிட்டு இருந்தாங்க. உடனே திரும்பி வந்து அங்கே வந்து கடைப்பையன் வந்து மாலை வந்து அக்கா வாங்க காணோம், என்னடா குளிக்க இல்லை, என்னடா எங்கே கூப்பிட்றேன்னு. உங்களை அண்ணனை கூப்பிட்டு வர சொன்னாங்க, வாக்கா அப்படின்னா, வண்டியில் ஏற்கா அப்படின்னா. சரின்ட்டு நினைஞ்சேன். ஒரு நாள் அந்த நேற்று போட்டிருந்த ஒரு சுடிதார் ஒன்று போட்டிருந்தேன் க்ரீன் கலரில், குளிக்காத அப்படியே கொண்டையை போட்டிருந்ததோட உட்காந்துருந்தேன். அப்படியே ஏஞ்சி போனோன்னா எங்கள் அண்ணி சொல்லிச்சு, எதுவும் யோசனை பண்ணி முடிவெடுங்க அப்படின்னாங்க. என்ன அது, நாங்கள் வேணும்னா திரும்பி வாங்க, வேணும்னா போங்க அப்படின்னாங்க. ஓ, அண்ணி இருந்தாங்களா அவருக்கு வர ஸ்கூல் போறப்போ நீங்க கிளம்பும்போது? அந்த பையன் அவங்க முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. ஆமா, வாங்க காண ரமேஷ் வர சொல்றாருன்னே கூப்பிட்டாங்க. இல்ல அம்மா, எங்க அம்மா கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க, அண்ணன் கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க. 2 பேருமே காலையில இருந்து எங்க அண்ணனும் காணும், எங்க அம்மாவும் காணும். சரி கடைக்கு போயிருப்பாங்க பிறகு அப்படின்னு நானும் நினைச்சிட்டேன். ஆனா எங்க அண்ணி சொன்னாங்க, எதா இருந்தாலும் யோசனை பண்ணி முடிவெடுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி என்ன யோசனை, இவ்வளவு டார்ச்சர் பண்ற குடும்பத்துல நான் திரும்பி வரப்போறேன்னா, செத்தெல்லாம் எங்க செத்துட்டு போறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மேடம். போனோன்னே இன்னும் 2 நாள் தீபாவளி, நான் இன்னும் நாளைக்குள்ள தீபாவளி சமயத்துல வெளில வந்தேன். திருப்பி என்ன செஞ்சாரு, அந்த சங்கம் லாட்ஜில் வந்து சர்வையும் இருந்துக்கோ, இங்க இருந்துக்கோ, நான் வீடு பாக்குற வரைக்கும் அப்படின்னாரு. ஹோட்டலுக்கு எய்த்தாப்புல தான் அந்த லாட்ஜி. திருப்பி என்னை இருக்க சொல்லிட்டு உப்புகாரத்தில் ஒரு வீடு பார்த்து வச்சாரு. வச்சோன்னா இது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு.
எப்படி நீ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் போகலாம் வரலான்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்பலாம் ஆல்ரெடி எப்படி அழைச்சிட்டு வரலாம் போகலாம் அந்த பொண்ணை அப்படின்ட்டு பெரிய பிரச்சனையாகி அவங்க ஒய்ஃப்கிட்ட நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவன் வேலையை பாரு உன்னால் முடிஞ்சா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலலாம் பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு கொஞ்சம் ஓஞ்சி போய் அந்த பொண்ணை இது பண்ணி விட்டு இவர் வந்து என்னை வந்து என்ன செஞ்சார் ஒரு 2 வாரமாக கல்யாணமே பண்ணிக்கல நாங்கள் அதை பற்றியே பேசலை. எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க அந்த நான் குடியிருந்த வீட்டுக்கிட்ட முன்னாடி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எத்தனை நாளாக தான் அவங்க தாலி கட்டாதே என் பொண்ணை வச்சுருப்பான் அந்த பொண்ணு எங்கள்கிட்ட வந்து சேர்ந்த பாடு இல்லை எங்களை அவமானப்படுத்திட்டு போயிடுச்சு ஒரு தாலி கட்டாத ஒரு பொண்ணை வச்சுருந்தா அது என்ன நிலமை அந்த பொண்ணுக்கு. திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி அந்த கலாங்கள்கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க போகிறாங்கன்னு இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு பிறகு. சரி உங்கள் அம்மாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க பிறகு சரி நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்போம் நம்ம போய் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் கோபாலகிருஷ்ணன்ட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மறுபடியும் அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்போ நான் என்ன ஆச்சு இப்போ என்னன்னா என்னை வேணாம் ஏன் என்னம்மா எனக்கு வந்து வேணா குழந்தைக்கும் பால் வாங்கி கொடுக்கறது இல்லை பைசா கொடுக்கறது இல்ல அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடையாது. ஹோட்டலுக்கு போனோம்னா அந்த ஹோட்டலுக்கு நான் முன்னாடி போனதுல இருந்து அந்த கடைக்கு நான் தான் போய் வேலை பார்த்துட்டு இருப்பேன். நான் வேலை பார்த்துப்பேன். அவங்க மாமா இருந்தாரு. அவங்க மாமா இருந்தாலும் நான் போய் பாத்திரம் விலைக்கு போட்டுட்டு நான் ஹோட்டல்ல போய் 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு இந்த நாள் வரைக்கும் நான் 3 வருஷமா என் வீட்டுக்கு நான் தான் வாடகை பணம் கொடுத்துட்டு இருக்கேன். என்னதான் பண்ணுவாரு அப்போ வந்து பாத்துட்டு போவாரு. முறைப்படி வாங்கிட்டு வா நான் செய்யறேன். அம்மா வீட்டுல போய் ஒண்ணுல வந்துட்டு என்ன அதிகாரம் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்பாங்கிற எண்ணத்துலதான் அவர் இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்ப இருந்த உன் பேரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப நான் சப்போர்ட் பண்ணல ஏன்னா முழுக்க நீ எதுக்கு வாங்கிட்டு வர மாதிரி தெரியல உங்ககிட்ட நீ இவ்வளவு அழுத்தமா நீ இருக்கீல உனக்குன்னு தேவையில்லதான் வாங்கிட்டு வரலாம்ல நான் எனக்கு அது கேக்குறேன் நாளைக்கு உன் குழந்தைக்கு வச்சுக்கோ அப்படின்னு நானும் போய் ஸ்டேஷன்ல இன்டைரக்டா 2வது திருமணத்து மூலமா வரதட்சணை எதிர்பார்க்காரு உங்க கணவர் ரமேஷ். பேர் என்னமா? சரிதா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க நேட்டிவ் வந்து ஜெயங்கொண்டம் எக்ஸ் ரோடு பிசினஸ்க்காக கும்போண்ட்ல இருக்கோம். எப்படி உங்க வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணுகிட்ட விட்டு கொடுத்தீங்க? நீங்களே அதுக்கு காரணம் நான் கேள்விப்பட்டேனேமா. அது எப்படி மேடம் செய்ய முடியும்? நீங்களும் ஒரு லேடி தான். தான் கணவரை யாருக்காவது விட்டு கொடுப்பாங்களா இல்ல சேர்த்து வைக்க முடியுமா? கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பெக்யூலியரா 1-2 பேர் கொஞ்சம் டிஃபரெண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கேக்குறேன். அதனால வந்து நீங்க தெரிஞ்சே நீங்களே பழக விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அது யாருமே செய்ய முடியாது. எந்த ஒரு லேடியுமே வந்து தன் கணவர்கிட்ட நீங்க பழகுங்கன்னு சொல்றவ அவ மென்டலா இருந்தவள் செய்ய மாட்டா அந்த விஷயத்த. சரிங்களா? செய்ய முடியாது. எதனாலும் பங்கு போட்டுக்கலாம். புருஷன் எப்படி வீட்டுக்கு குழந்தைங்க இருக்கும் போது எப்படி செய்ய முடியும்? இந்த விஷயத்த செய்ய முடியாது. தானோட காப்பாத்து. எத்தனை வருஷம் ஆகுதுமா கல்யாணம் ஆகி? 10 வருஷம் ஆகுது மேடம். 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல உங்களுடைய கணவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? ஒரு லேடிஸ் கூட பேச மாட்டாரு. என் தங்கச்சி கிட்ட பேச மாட்டாரு. நாங்க 4 பொண்ணு ஒரு பையன். என் தங்கச்சி கிட்ட கூட பேச மாட்டாரு. எப்படி பொண்ணுகிட்ட அந்த நம்பிக்கைதான் இந்த அளவுக்கு வந்து நின்னுச்சு. ஒரு நாள் வந்து சரிதான் இது மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க பிரியாணி வாங்கணும் உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப எங்க போன் நம்பர் வந்து என்னோட செல்லு ப்ராப்ளத்துல இருந்துச்சு. அதனால வந்து எங்க வீட்டுக்கார நம்பர் இது திரும்ப போன் நம்பர் கொடுத்தோன்னே இவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. வீடு தேடி வந்தாங்க போன் நம்பர் வாங்க. வீடு தேடி வந்து போன் நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. இது என் வீட்டுக்காரர். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் அவங்க பாத்துருக்காங்க? பார்த்தது கிடையாது. பார்த்ததே இல்ல. யாருன்னே தெரியாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் போல இருக்கே. தப்பான பொண்ணு எல்லாம் ஒண்ணும் இல்ல. பழகுற வரைக்கும் ஒரு போன் நம்பர் ஒருத்தட்ட குடுக்கறேன்னா அவங்க நல்லவங்கன்ற பேசுறதுனாலதான் அந்த நம்பர் கொடுத்தேன். அவங்க கெட்டவங்களா என்னன்னு அதுக்கப்புறம் தானே எனக்கு தெரிய வந்துச்சு. பேசுறாங்க போன்ல 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க தானே எனக்கு தெரியாது. வீட்டுக்காரர் ஒரு பொண்ணோட பேசுறாருன்னு தெரியுது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட வீட்டுக்காரர் எதுக்காக இந்த பொண்ணு கிட்ட மட்டும் அப்படி டக்குன்னு பேச? யார்ட்டையும் ஆனா இந்த பொண்ணு பேசிருக்கு. போன் நம்பர் கொடுத்த அன்னைக்கு 11:30 மணிக்கு நைட் அடிச்சிருக்கு. அவரு வந்து தந்தூரி போட்டுட்டு இருந்திருக்காரு. இது மாதிரிங்க நீங்க சரிதா வீட்டுக்காரா போன் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. அதுல இருந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மையில 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. என்கிட்ட அவங்க நம்பர் இருக்குது. ஆனா என் வீட்டுக்கார்ட்ட வேற நம்பர் டபுள் சிம் வச்சு பேசுறாங்க. அப்ப நான் திங்க் பண்றேன் யார் நம்பர் இவங்க டபுள் லாஸ்ட்ல 90ன்னு வரும். ஒரு நாள் யாரு பேசிட்டு இருக்காங்க லேடி. ஆனா இவர் ஏதோ தப்பு பண்றாரு. ஆனா தெரியுது. ஆனா யாருன்னு எனக்கு சரியா கண்டுபிடிக்க தெரியல. அப்ப நான் கன்சியூவா இருக்கேன் 7 மாசம். யாருன்னே புரியாம வச்சு பாருங்க. ஒரு நாள் வந்து வீட்டுல வந்தாரு. வந்து செப்பல் இல்லாம வந்தாரு. 11:30 மணிக்கு செப்பல் எங்கன்னு கேட்டாங்க. கடையில விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாரு. கடையில விட்டோன்னு சொன்னேன். ஏன் கடையில விட்டீங்க செப்பல்? டெய்லியும் போட்டு தானே வீட்டுக்கு வருவீங்க. எனக்கு ஆனா அது வரையும் அந்த பொண்ணுகிட்ட பேசுறது அவங்களோட பழகுறது அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போனோம்னு சொல்றாங்க. அதை நான் பாக்கல. வீட்டுக்கு போனதா அங்க தெருவுல சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுல யாரும் இல்லாதப்ப வர சொல்லி இருந்திருக்கு. தெரியலாம். அதான் அப்படிதான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து பேங்க் போயிட்டேன். ஒரு 20,000 பணம் எடுத்துருவான்னு சொன்னாரு எங்க வீட்டுக்காரர்.
சரின்ட்டு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். பிஸின்னு வந்துச்சு. ம். யார்கிட்ட பேசிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கான் பிஸின்னு யார் சொல்லும்போது வீட்டுக்காரரு? என் வீட்டுக்காரரு டக்குன்னு பேங்க்ல இருந்து கடைக்கு போயிட்டேன். ம். கடைக்கு போனோன்னே அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறோம் பாரு, செப்பலும் செல்ஃபோனும் எடுத்துட்டு வரான். யாரு? என் வீட்டுக்காரர் செப்பலும் செல்ஃபோனும். யாரு? அந்த பொண்ணுடைய. அவங்க வீட்டில் வேலை செய்கிற பையன். ஓகே. மாதவா ஏது செப்பல், ஏது உனக்கு செல்ஃபோனு, எங்கேருந்து எடுத்துட்டு வர? இது என் வீட்டுக்காரர் ஃபோன் இல்லைன்னு. அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நைட்டு வந்து அண்ணா வந்து இங்கே பேசிகிட்டு இருந்திருக்காரு வீட்டில், அவங்க வந்து அடிச்சுட்டாங்க, சண்டை போட்டாங்க, அவர் செப்பலையும் செல்ஃபோனையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னான் அந்த பையன். சொல்லும்போது என் வீட்டுக்கார்ட்ட கேட்குறான், என்ன அந்த பையன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அவள் தான் கூப்பிட்டா அப்படின்னு இவன் சொல்கிறான். எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, அந்த பொண்ணு எனக்கு கூப்பிட்டுச்சு, அந்த பையன் சொன்னதுனால அந்த டவுட் உடனே போயிருவாராமா இவரு அப்படின்னு. அதை தான் நான் சொல்றேன். அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனை. அந்த பொண்ணே கூப்பிடுந்தாலும் அது கல்யாணம் ஆகாத பொண்ணு, சரி கொஞ்சம் மனநிலையே கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம். நீங்க போலாமா? போயிருக்கலாம். குடும்பத்தை 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்களை நினைச்சு பார்க்கல எப்படி அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போடுவான். அடிச்சிங்களா? அடிக்கலாம் இல்ல, பயங்கர சண்டை. இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டான். எப்ப வந்து அவ வந்து அடுத்தாள் எங்க குடும்பத்தை பத்தி அவ யோசிப்பாளா? நம்ம பழகணும், நம்ம பொண்ணு 2 பசங்க, என் பிள்ளை எனக்கு என்ன ஒரு ஏங்கிட்டே பழகி என் பசங்களையும் எங்களையும் நினைக்க செஞ்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்ன வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல இந்த விஷயத்த. நைட் ஆயிடுச்சு ஒரு நாள், இது மாதிரி காலையில் ஃப்ரெண்டு கல்யாணம், அப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த பொசிஷன் புரியல. இது மாதிரி சரிதான், நாளைக்கு காலை ஹீட்ரு போடு, ட்ரெஸ் அயன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் அயன் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு நீங்க அயன் பண்ணி கொடுத்தீங்க. அதான் அதனுடைய ஒரு கொடுமையை பாருங்க. சரி, நான் வருமானு கேட்டேன், வேணாம், அப்போ என் தங்கச்சி கூட வந்திருந்தான் அப்படின்ட்டு அயன் பண்ணி ட்ரெஸ் அயன் பண்ணிட்டா ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு போறாரு. 10 மணிக்கு வந்து சாப்பாடு கேட்குறாரு. ஏன் சாப்பிட்டு இல்லைங்களா, போனீங்களா? நான் ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்றாரு. சாப்பிட்டு இல்லைங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப பார்த்தாக்க 2 நாள் கழிச்சு ஷாப்பிங் போனேன். அப்போ ஒருத்தவங்க பொட்டி கிடக்குறாங்க, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க. நேற்று தாண்டி உன் புருஷன் கல்யாணம் பண்ணான் நம்மள அப்படின்னு. அது இந்த ஆள்கிட்ட வந்து கேட்குறேன், கல்யாணம் பண்ணாமல அப்படின்னு சொல்லி, நான் செய்யலையே, அவளா கட்டியிருப்பா தாலி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். உங்களுடைய தனிப்பட்ட உழைப்புல எப்படி போய் அந்த பொண்ணே கூட பழகி, அது கல்யாணம் ஆகாத பொண்ணு, இன்னைக்கு இப்ப உங்க 2 பேர்த்தோட போகல, இன்னும் இவங்களோட முதல்ல இருக்க மனைவி, அதனுடைய 3 குழந்தைகள், இப்ப பிறந்திருக்கிற, எப்படி இப்படி ஒரு மிஸ் பண்ணிக்கிட்டீங்க, குழப்பிக்கிறீங்க வாழ்க்கையில மேடம். அவன் ஒரு பிடிப்பாதுக்கு கட்டி கொடுக்காத பொண்ணு, நான் தவறு பண்ணா கூட என்ன அடிப்பானோ உதைப்பானுவான். எங்க கிராமத்துல நடக்குது. ஒரு பொண்ணு இருக்கும்போது தவறு பண்ணா அடிப்பானுவான், உதைப்பானோ, பிரிச்சு விட்டுருவானுவான். எப்படியே பிரிச்சு விட்டுவான், சேர்த்துல வைக்க மாட்டானுங்க. அப்படி ஒரு கணிப்புல தான் நான் அந்த பொண்ணுகிட்ட பழகணும். தவிர கட்டிங்கன்னா இழுத்துட்டு போயிருவான். அப்பயே ஒரு 30 பவுன் போட்டிருப்பா. இங்க 1 பவுன் என்ன போட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா? மனைவி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஆட்சி போய், அதாவது பிராக்டிகலா பேசுறீங்க, நாட்டு நடப்ப சொல்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போகாதுன்னு. கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. அடிக்கடி போன் பண்ணி இந்த பொண்ணா என்ன சொல்றாங்க? கோயிலுக்கு வா, நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், கோயிலுக்கு வா, இந்த கோயிலுக்கு வா, அந்த கோயிலுக்கு வா, பிசினஸ்க்காக நான் உனக்கு ஐடியா பண்ணி தரேன், எனக்கு எல்லாரும் சாமியார் பூசாரிலாம் தெரியும். இந்த மாதிரி லிங்கா கொடுத்துட்டே இருக்காரு. அடிக்கடி போன் பண்ணி பாஸ்ட் ஃபுட் போட்டுட்டு இருப்பேன், போன் வந்துட்டு இருக்கேன். என் மச்சான் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என் தம்பி வந்து முடிச்சிட்டு பிஎட் முடிச்சிட்டு சும்மா கேஷ் வீட்டுல இருந்தான் லீவ்ல. அவன் வந்து கேஷ் கவுண்டர்ல இருப்பான். இவர் எங்க போறாரு வராருங்கிறது எனக்கு இன்ஃபார்ம் வந்துட்டே இருக்கும். அப்ப தெரிஞ்ச ஆரம்பிச்சு டைப் பண்ணிட்டேன். தவறு பண்றீங்க, ஆனா இந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எங்க வீட்டு காசு எப்படி போச்சு, அவளுக்கு ஜாமான் வாங்கினது, பட்டு புடவை வாங்கினது, என் வீட்டு கட்டில கூட அவ வீட்டுல கிடக்குது. எல்லாத்தையுமே நான் எப்ப ஊருக்கு போனோம் தூக்கிட்டு 6-7 லட்சம் ஆயிடுச்சு மேடம். இவனுக்காக இல்ல, 3 வருஷத்துல அந்த மாட்டினதுல இருந்து எனக்கு ஒரு சிந்தனை இல்ல. அடியால் வர ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட. அவங்க வேற இடையில எல்லாம் வந்து பூந்து இவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. பணம் கொடுக்கல, என்ன மிரட்டி அது பிரியாணி போட்டு 10 பொட்டலம் கட்டு, 5 பொட்டலம் கட்டு, அதை கட்டுன்னு ரமேஷ் இல்லையா அதுல ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆகி எல்லாம் போற ஆரம்பிச்சாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் உங்களோட அனுப்பிச்சாங்களா? இல்ல, அவெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி மீண்டும் அடிச்சு நீங்களே அந்த பொண்ணை தேடி போகவே இல்லையா? இல்ல மேடம், இல்ல மேடம், ஒருட கூட இல்ல, சும்மா சொல்ல. இல்ல தேடி எவ்ரி டைம் அந்த பொண்ணே தான் பேசுச்சா? அந்த பொண்ணே தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணுதா? ஆமாமா, அவ சொல்லி என்கிட்ட சொல்லல, அவங்க வீட்டுல போய் ஃபைட் பண்ணிருக்கா. அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கும் போய்ன்னு சொல்லிருக்கனால அவர் ஒரு 10 நாள் 5 நாள் இப்படி ஓடிட்டு இருக்கு. இதே தான் மேடம். ஒரு 6-7 லட்சம் ரூபாய் ஒரு 3 லட்சத்தை விட்டுட்டேன். ஒண்ணுமே இல்ல. பாண்டியா, ஆனா அந்த பொண்ணுக்கும் பெருசா நீங்க எதுவும் பண்ணல? இல்ல ஒண்ணும் செய்யல மேடம். ஒரு 6 பவுன் தாலி எடுத்து போட்டேன். அதுல வந்து இப்ப என்னாச்சுன்னா சாமான்கள் எல்லாம் வாங்குனீங்களா? என்ன டிவி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன், பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன், கட்டில் மெத்தல் வாங்கி கொடுத்துருக்கேன்.
அடிப்படையில இந்த கல்யாணம் என்ன கல்யாணம், இது யாரு பண்ணி வச்சா, ஏன் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு, உங்க அம்மா அண்ணனுக்கு எங்க போச்சு, யாரு சேர்ந்து உங்களை வந்து உண்மையிலேயே நீங்க சரியான மனநிலையில இருக்கிறீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதோட கம்மன் இருந்தீங்களா, இன்னும் குழந்தைங்க வேற 3 வருஷத்துல 3 குழந்தைங்க. எப்படிமா, என்னமா அது? யாருடைய வாழ்க்கை, இப்ப யாருடைய வாழ்க்கை ஸ்டேக்ல இருக்கு? உங்க வாழ்க்கை தான் ஸ்டேக்ல இருக்கு. தெரிஞ்சு இப்ப கேக்குறீங்க அவரு வந்தாரு அவர்கிட்ட ஈக்குவல். அதனாலதான் ஆணும் பெண்ணும் சமம் சமம்னு பேசிக்கிறோமே. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சில சமூக பிரச்சனைனாலதான் லேடிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். ஆணும் பெண்ணும் சமம் தான், பெண்களுக்கு இன்னுமே மன வலிமை ஜாஸ்தி. அந்த மன வலிமை இருக்கிறனாலதான் இன்னும் அந்த புருஷனோட இருந்துட்டு கூட வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு மாசமா ரெண்டாவதா வந்துட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே பறிச்சுட்டு இவ்வளவு ரைட்ஸ் பேசுறீங்க, இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இருந்திருக்கும், எவ்வளவு வெறுப்பு இருக்கும். வந்து அந்த பொண்ணு தான் இந்த அளவுக்கு பேச வச்சது, வீட்டுல கொண்டு வந்து வச்சது, போன் பண்ணது, எங்க அண்ணிட்ட, எங்க அண்ணி லாங் லைன்ல இருந்து என்ன பேச வச்சது எல்லாமே இந்த பொண்ணு தான். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இவர் ரெண்டு தவறுக்கு இவரு என்னை ஏத்துக்கணும் திருப்பி. மேடம் இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப நான் தனியா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. ஆரம்பத்தில் இருந்துச்சு, செஞ்சேன். போக போக நான் முடிச்சு போனதுனால எனக்கு என் சூழ்நிலை, என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போக அதுக்கு சரியாக ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியாமல் நான் ஒன்றும் செய்யறதில்லை மேடம். இப்போ என்ன வேணுமா? எனக்கு என் குழந்தையோட இவரும் என் வீட்டுக்கு வரணும் மேடம். நான் அனாதையா இருக்கேன் மேடம். அது விட முடியாது மேடம். எனக்கு என் குழந்தை, நான் குழந்தைய வச்சு எப்படி மேடம் இருப்பாங்க? ஏதாச்சும் வாரத்துல வச்சு வரணும்ல. எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க? இந்த குழந்தை கூட பார்க்க மாட்டாரு. ஒரு உடம்பு சரியில்லை, என் குழந்தைய வச்சு நான் என்ன செய்வேன்? இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தா, இனி ஒரு நாள் முன்னாடி நீ ஆக்ஷன் எடுத்துக்கணும். எப்ப நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே அதுக்கு தெரியவே தெரியும் எங்க போய் ஆக்ஷன் எடுக்கும். நீங்க குழந்தை வைக்கிறது தெரியுமா, என்ன தெரியும்? வீடு வச்சதெல்லாம் தெரியும். நீங்க தான்மா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். வீடு வச்சதெல்லாம் தெரியும், அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் சரி, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுத்து இப்ப வேணான்னு எழுதி கொடுத்து பிரிக்க வேண்டிய சூழ்நிலை மேடம். பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஓடிவிட்டா மேடம். மருந்து குடிச்சு இவங்களும் வேணான்னு எழுதி கொடுத்து அந்த ரிப்போர்ட் தாலிக்கு என்னமோ கழட்டி என்னமோ வச்சு வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்து நீ போட்டு நீ போகணும், அவ செத்தாலும் வாழ்ந்தாலும் நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வான் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். உடனே இங்க இருந்து நீ போய் மாமாங்குளம், நாங்க மாமாங்குளத்துல நின்றுக்கிட்டு என் வாழ்க்கை அழிச்சிட்டடா, நீ எப்படி என்ன வேணான்னு சொன்னு சொல்லிட்டு நான் செத்துருவோன்னு சொல்லி போன் பண்ணி இந்த ஆள் ஓடுறாரு இங்க இருந்து. ஒரு நிமிஷம், உங்களுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சமாவது ஒரு அன்போ ஒரு கருணையோ இருக்கா? ஆரம்பத்துல இருந்து நான் வந்து விருப்பத்தனை அவள்கிட்ட வேணா சொல்லிவிட விருப்பத்தனமா தான் வாழ்ந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூழ்நிலையை பொண்டாட்டி பிள்ளைய பாக்கிறதுக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் நம்ம இது முக்கியமா நமக்குன்னு ஆரம்பம். உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு அன்போட தான் பழகுனீங்களா, இல்ல சும்மா ஏதோ வருது சரி கல்யாணம் ஆகாத பொண்ணு தொந்தரவு இல்லை அப்படி பழகுனதாத்தான்னு சொன்னாரு கிளியர் கட்டா? அது புரிஞ்சுக்கணும்ல ஒரு பொண்ணு. இப்படியா ஏமாறுவாங்க இந்த இன்னைக்கு? யார் வாழ்க்கை வந்து வீணா போயிருக்கு? உங்க வாழ்க்கையில வீணா போயிருக்கு. இதுல என்ன சொல்ல முடியும்? நீ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட உங்க பக்கம் நிக்காது தெரியுமில்ல? உங்க பக்கம் நிக்குமா? ஏற்கனவே உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. எங்க உங்களுக்கு வந்து யார்கிட்ட போய் இது வந்து கட்ட பஞ்சாயத்தா பண்ண முடியும்? நியாயத்தானே பேச முடியும். நான் எப்படி பேசினா என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்னு அந்த பொண்ணுக்கு தானே அவர் போகணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே சண்டை போ அந்த பொண்ணு மனசை வச்சு ஏத்துக்கிட்டாலுடைய உங்க வாழ்க்கை நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்காமா? அதெல்லாம் கிடையாது. பாவம், சரியோ தவறோ ஹஸ்பண்ட் வந்து பழகிட்டாரு. உங்க கணவருடைய குழந்தைய அந்த பொண்ணு வச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய கருணையில வேணா உங்க வாழ்க்கை இருக்கலாமோ தவிர நீங்க ரைட் அந்த பொண்ணுகிட்ட ஈக்குவலா அதுகிட்ட சண்டை போட்டு அதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இன்னும் உங்களை கேவலப்படுத்திக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இனிமே நீங்க வந்து நிம்மதியா வாழ்றதா முக்கியம் நான் நினைக்கிறேன். நிம்மதியே இல்ல மேடம். நிம்மதி இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இனிமே வாழ்க்கை முழுக்க நிம்மதி இருக்காது. குழந்தைங்க 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க பாதிக்கப்படும். நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு அநியாயமா இவங்க 5 பேரும் பாதிக்கப்படுவாங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்காது, அவருக்கு நீ முன்னேற்றமே இருக்காது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? எனக்கு வேற லைஃப் கிடைக்குமா? அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்காங்களே, எனக்கு வேற லைஃப் கிடைக்குமா? அதை யோசிச்சு ஏன் லைஃப் வீணா போச்சுல? முதல்ல நீங்க யோசனை பண்ணிருக்கணும்ல. இது வந்து இவதானே எனக்கு இழுத்துச்சதே. இழுத்து விட்டா வேற யாராவது கூட்டிட்டு போய் அப்படி விட்டா என் மைண்ட் ஃபுல்லுமே இவங்க தான இது பண்ணாங்க. சொல்லுங்க, இது என்ன நியாயம்? யாராவது இழுத்து இப்படி கூட விட்டா அந்த இடத்துல பள்ளம் வா அப்படியே கூட்டிட்டு போனா அப்படி விழுந்துருவீங்களா? தொப்புன்னு தெரிய நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இல்லையா? முழுக்க முழுக்க உங்க தவறு. உங்களுக்கு ரொம்ப காலம் கல்யாணம் ஆகாம இருந்து வீட்லயும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. என்ன மேடம் பொழுதோனுக்கு சுத்துறது? இந்த ஆளு சுத்துறது சுத்துலன்னு சொல்லுங்க. போய் சொல்றாரு இந்த ஆளு சுத்தியல என்கிட்ட சுத்தாத நானாதான் பின்னாடி விழுந்தேனா? இவளுக்கு வேலை இல்லைன்னு கூப்பிட போல. எத்தனை போன் வந்து எங்களுக்கு தெரியும் யாரு போன் பண்ணுவாங்க. 2 பேர் மேல இருக்கு மேடம் தப்பு. யாரு போன் பண்ணுவாங்க, எத்தனை நாள் கோயிலுக்கு போய் நான் பிரச்சனை பண்ணிருக்கேன். 2 பேருமே கட்டுப்படாம ஏமாத்தி யார பலியாக்குது? குடும்பத்தை. வீட்டுக்காரர் மேலயும் ஈக்குவலான தவறுகள் இருக்குன்னு தான் ஈக்குவலான தவறு வீட்டுக்காரர் மேல இருக்கு.
நீங்க வந்து அந்த பொண்ணு கூட பழகுனது அது கூப்பிட்டா தான் நீங்க உங்களுக்கு அறிவு வேண்டாமா? ஒரு வேண்டாம். குடும்பஸ்தன், நம்ம குழந்தை நமக்கு குழந்தை சொல்லுங்க இருக்கு, மேடம் ஒரு மனைவி இருக்கு, இந்த மனைவிக்கு என்ன குறைச்சல், ஒரு 10 எதுக்காக போய் அந்த பொண்ணுகிட்ட ஒரு 10 போனீங்க? 15 நாள் போனான்னு சொல்லிட்டேன் மேடம், வீட்டுல பிரச்சனை இருக்கு மேடம், வேணாதா வேணாம்லதா அப்படியே முழுங்குறான் பழகிட்டு. அப்படியே என்ன முழுங்குறான் பழகணும் மேடம், பொய்யா என்ன அப்படியே பழகணும் முழுங்குறான் பாரு. மேடம்? அப்படியே 10 நாள் என்ன பழகிட்டு போறான்? மூஞ்ச வச்சுதான் இப்படியே காட்டுவான் அப்பா மாரி இதே வேலை. ரெண்டு அப்படியே இவனை அடிக்கிற போல இருக்கு, இவனை அடிக்கிற போல இருக்கு. வாய்முடு இழுத்துட்டு வந்து விட்டுட்டு எவ்வளவு தூரம் சிரிப்பா சிரிக்க வைக்கிறான் பாருங்க மேடம். இந்த ஆள் செய்யறது வேலை எல்லாம் என் வாழ்க்கை வீணா போயிருக்கு. இவன் அவன் பண்ணிட்டு பிள்ளை இடத்துல சந்தோஷமா இருக்காங்க. என் பிள்ளை ஏன் அனாதை தானே கிடக்குது, நான் அதே தானே இருக்கேன். எனக்குன்னு கட்டணும் எவனை சின்ன என் வீட்டுல பாதுகாப்பா இருப்பான் சொல்லுங்க. அது உங்க வீட்டுல பார்த்து பண்ணிருக்கணும். உங்க அம்மா அண்ணன் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்லாத வழியே இல்லாதவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலையா வீட்டுல பெரியவங்க? உங்க அம்மா அண்ணன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கல்யாணம் பண்ணி வைக்காம 30 வயசு வரைக்கும் பொண்ணு இப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு விட்டுட்டு, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேற பேசி அவரோடைய ஒரு அரப்பொன் கூட விடாம அனுப்பிச்சு விட்டுட்டு, என்ன உங்க வீட்டுல என்ன வளர்த்துனாங்க உங்களை? நீங்க அங்க கேட்டிருக்கணும். அந்த ஏக்கத்துலதான் நீங்க இப்படி ஒரு தவறு பண்ணிருக்கீங்க. பெரும்பாலான ஆண்கள் என்ன 99.9% அப்படித்தான் இருப்பாங்க. கடைசின்னு வந்தா ஆண்கள் வந்து தம் ஃபேமிலி தம் குழந்தைகள் தான் வருவாங்க. பெண்கள் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கும். எவ்வளவு நம்ம முன்னுக்கு போனாலும் சரி, பெண்கள் பலவீனமானவங்க மனசளவுல. இந்த விஷயத்துல மட்டும் காதலிக்கவே இருந்தா கூட ஆணுக்கு காதல் வாழ்க்கையில ஒரு பகுதி, பெண்ணுக்கு காதல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபரன்ஸே பெருசா இருக்கு. men are from Mars, ladies are women are from Venus சொல்லுவாங்க. அதுலயே வந்து அடிப்படை குணநலனே நமக்குள்ள இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்கள் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்றது? இப்ப உங்களுடைய முடிவு என்னம்மா? நான் மேடம் என் வீட்டுக்காரு என் பசங்க. சரி, உங்களுடைய அவங்க சொல்றது அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டுங்க. இந்த தவறுல சரி பாதி என்ன சரி நிகர் சமானமான தவறு உங்ககிட்ட இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரு பொண்ணை கல்யாணம் ஆகாத ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை சரி பழகுனா பழகிக்கலான்னு இப்படி பண்ண ஓப்பனாவே சொல்றீங்க. விட்டுறலாம், இதனால பிரச்சனை வராதுன்னு நான் பழகணுங்கிறத ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஓப்பனாவே சொல்றீங்க. இது வந்து இப்படி ஈஸியா நீங்க நினைச்சு பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு வந்து உங்களை புடிச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி உங்க குடும்பத்தையே உழுக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க 3 பேர் மட்டுமல்ல, அப்பாவியா அந்த 4 குழந்தைகளும் வீணா போயிருவாங்க. என்ன பண்ணலாம்? நீங்க தான் இதுல ஹீரோ வில்லன் எல்லாமே. நீங்க தான் பதில் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? இது வந்து இப்படி ஈஸியா நீங்க நினைச்சு பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு வந்து உங்களை புடிச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி உங்க குடும்பத்தையே உழுக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க 3 பேர் மட்டுமல்ல, அப்பாவியா அந்த 4 குழந்தைகளும் வீணா போயிருவாங்க. என்ன பண்ணலாம்? நீங்க தான் இதுல ஹீரோ வில்லன் எல்லாமே. நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் மேடம், தெரியாம போயிட்டு தான் வந்துட்டு தான் இருந்தேன். வீட்டுல இருக்கும்போது பக்கத்து நீங்க இன்னைக்கு நேர்மையா சொல்லணும். 2 பொண்ணை நான் வச்சுக்கிட்டு கேட்கறேன். அவங்கள ஏமாத்த வேலைய இருக்க கூடாது. சொல்றேன் மேடம். இவ போன் பண்ணும்போதெல்லாம் திட்டுவா, என்ன அடிக்கடி போன் பண்ற போக கூடாது. யாருமே இப்ப திட்டதான் வேணானா தூக்கி வேண்டியதானே. அவ 3 வருஷம் ஒரு தாமாத்தையும் வாழறாள், ஒண்ணுமில்ல வந்துட்டு எவ்வளவு தெளிவா வாழ்ந்துட்டு. பக்கத்துல அம்மா இருக்காங்க, மாமா இருக்காங்க, அக்கா இருக்கா, எல்லாரும் இருக்காங்களா, அவளை பத்தி நினைக்கிறாளா? நீ ஏன் அவளை பத்தி யோசனை பண்ற? தொட்டுட்டு இதே சொல்லிட்டு வர்றியா? சரி தொட்டுட்டு தான் ஏதாச்சும் ஒரு பலன் உண்டா? ஒண்ணுமே இல்லாம நம்புற ஆண்டியா வந்து நான் தான் மேடம் ஃபைனல் பண்றேன். பரதேசில நிக்கிறோம். 3 வருஷமா இருந்தது செஞ்ச போன வந்த நம்மள்ட்ட ஒண்ணும் இல்ல செய்யறதுக்கு. ஒண்ணுமே எங்கள்ட்ட இல்ல. ஆனா அந்த அளவுக்கு லாஸ் இப்ப ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்ன ஒரு 10 ரூபாய் வச்சுக்க மேடம், 10 ரூபாய் வச்சுக்க, ஒரு பால் பாக்கெட் கேட்டிருக்கேன். இப்ப சொல்லுவா 10 ரூபாய் வச்சுக்க யாரு கொடுப்பா? அவங்க வீட்டுல அப்படியே சல்லி காசு கூட கரையில. நம்ம இப்படி ஆண்டியா நிக்கிறோம். வீட்டுல என்ன இல்லாத மாதிரி இருந்தது அதத்தி நான் பேச மாட்டேன். சொல்லுவா. காசை பத்தியோ பணத்தை பத்தியோ ஏன் அந்த பொண்ணு அத பத்தி நான் பேசவும் மாட்டேன். இன்னொரு பேசுனது கிடையாது. ஏன் போன் பண்ணா ஏன்னா நீ செஞ்ச தவறு. அதனால யாரா இருந்தாலும் அதான் நம்ம நினைப்பாங்க. பணம் காசு வந்து உங்கள்ட்ட இருக்கு, நீங்க எனக்கு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க மேடம். ஒரு நல்ல வாழ்க்கைன்னா ஒருத்தவங்க செய்வாங்க போவாங்க. கேடு கட்ட வாழ்க்கைக்கு யாரு செய்வா? ஒரு பெத்த அப்பா அம்மா யாரும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 3 வருஷமும் ஒரு பொட்டச்சி சாமர்த்தியம் வாழும்போது ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு செயல் சரியா செய்ய தெரியுதா? இன்னது செய்யற ஃபெயிலியர் ஆகுது. ஏன் செய்யற? குடிச்சா வாழணும், நானா இருந்தாலும் யாராலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அதுதானே உண்மையான ஆம்பளை கிழக்கு. ஏன் இப்படி பப்ளிக்ல வந்து நம்ம அசிங்கப்படணும்? என் ஃபேமிலியோட என் பிள்ளைக்குட்டியோட நான் இருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு லாஸும் வராது, நான் நொடிக்கவும் மாட்டேன். எங்களுக்கு மன நிம்மதி இருந்திருக்கும்ல. அந்த மன நிம்மதியை தான் நான் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு அதுதான் தேவை. அப்ப அது அந்த மன அமைதி ஆனாதான் நீங்க அடுத்து வேலை செய்யணும். அடுத்து மறுபடியும் திருப்பி உங்க பிசினஸ், உங்களுக்கு திறமை இருக்கு, வேலை இருக்கு கையில, எப்படி இருந்தாலும் நீங்க மேல வரலாம். அது ஒண்ணும் பெரிய மேடம் கடை பூட்டி சாவி கொடுத்துட்டு போன மேடம் நிறைய இருக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஒன்னும் அதுல நீங்க அதறியப்பட வேண்டாம். திருப்பவும் குக்காவே ஆரம்பிக்கலாம், திரும்பவும் கடன் நடத்த ஆரம்பிக்கலாம். மனசு முதல்ல இந்த பிரச்சனையில நீங்க சால்வ் ஆகும். அதான் முக்கியம் மேடம். அதுதான் முக்கியம். இத சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க 3 பேருமே நிம்மதியா வாழலாம். இவரோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம். நானும் சரிம்மா, எனக்கு ஒண்ணு சொல்றேன். கேளுங்க. கடையில போய் ஒண்ணு, நீங்க சமைச்சது, நீங்க கடையில வேலை பார்த்தது, 100-200 சம்பாதிக்கிறது, இதெல்லாம் மேட்ரு கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதி வேணும். மனசு கிட்டத்தட்ட ரொம்ப கொதிச்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க.
வீணா அவங்களையும் அப்படியே ஆக்கிடுவீங்க. அவர் டவுன் ஆயிட்டாரு, இவங்களையும் டவுன் ஆக்கிடுவீங்க. வேண்டாம். எது நடந்தா அமைதியாவீங்க நான் கேக்குறேன். நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்றீங்களா? என்ன நடந்தா நீங்க அமைதியா இருப்பீங்க? அவர் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கணும், குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் செஞ்சா நீங்க அது அமைதியா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன் ஒரு நாள் மட்டும் வர்ற வாரத்துல? இப்ப சொல்றீங்க வாரத்துல ஒரு நாள் வந்தா போதும்னு. ஏன் ஒரு நாள் மட்டும் வர்ற? மிச்சம் 7-6 நாள் அவளோட இருக்கியா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை 50 தடவை போன் பண்ணுவீங்க. இது இல்ல அது இல்லைன்னு நேரம் பேசிட்டு இருப்பீங்க. இப்படியே போகும். நீங்க அதோட அடங்குவீங்கன்னு எனக்கு தோணல. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருங்க குழந்தைக்குன்னு சொன்னா அதோட நீங்க அடங்க மாட்டீங்க. நீங்க அமைதியாகணும்னா கம்ப்ளீட் இந்த உறவுல இருந்து வெளியில போகணும். பேசாம அவங்க எப்படி ஒண்ணும் இல்லாம வந்தாங்களோ, அவங்க உங்களுக்கு கொஞ்ச நாளா தானே பழக்கம். அதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு இருந்தீங்க, அவங்க பாட்டுக்கு தானே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அவங்க வாழணும், நீங்க பாட்டுக்கு தனியா வாழணும். என்ன உங்களுக்கு அடிஷனலா ஒரு குழந்தை இருக்கு. நீங்க சொன்னீங்களே அந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டு நான் வாழ்றேன்னு சொல்லி. அப்படித்தானே ஒரு தாய் வாழணும். அந்த குழந்தைக்காக நீ வாழலாம் அப்படின்னு வாழுங்க. அப்புறம் பின்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ நல்லது நடந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தான். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இந்த குடும்பத்தை விட்டு கம்ப்ளீட்டா நீங்க வெளியில போய் இனிமே நமக்கு நம்ம தான். இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு யாருடைய ஹெல்ப்? அதுக்கு எங்க ஹெல்ப் வேணும்னா நாங்க பண்றோம். இப்ப சேர்த்தி வச்சுங்க, திரும்ப அந்த பொண்ணு விடாது. அது முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. எங்க போனீங்கனாலும் உங்க பக்கம் நியாயம் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கேன்னு இல்லை. இப்ப என்னடா எனக்கு அவரு முதலே தெரியும், அந்த பொண்ணு எனக்கு முதலே தெரியும், உங்களை எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு எதிரி, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. நீங்க 2 பேரும் ஈக்குவலா ஒண்ணுதான். 2 பேரும் சரிசமமா ஒண்ணுதான். பட் ஒரு சூழ்நிலையில நியாயம் அவங்க பக்கம் அதிகம் இருக்கு. அந்த பொண்ணு மேல நிறைய நியாயம் இருக்கு. நீங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கு அது இனிமேலும் வாழ்க்கை அந்த குழந்தைகள் நிம்மதி இல்லாம பண்ண முடியுமா சொல்லுங்க? அப்ப எனக்கு என் குழந்தைக்கு என்ன வாழ்க்கை? நீங்க தான் பாத்துக்கணும். உறுதி. யாரை நம்பி எதை நம்பி, ஏதோ ஒரு ஃபேன்சி, ஏதோ ஒரு இதை நம்பி, ஏதோ ஒரு பலவீனத்துல கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒரு ஆண் பின்னாடி போய் அவர் திருப்பி விருப்பப்பட்டே அவர் கல்யாணம் பண்ணல உங்களை. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை பண்ணி இதை பண்ணியே பண்ணிட்டு எப்படி மேடம் சொல்றதுன்னு நீங்க கேக்குறீங்க சொல்லுங்க. எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து? ஒரு கொஞ்சம் ஒரு பலவீனம் ஒரு சைடு. உங்க அண்ணன் இல்ல அம்மாட்ட பேசி பாக்குறேன், அவங்க ஏத்துக்கிட்டா அவங்களோட போங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது என்ஜிஓல தங்கணும்னா சொல்லுங்க. திருப்பி போய் அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. இனிமே அவர் இல்ல உங்க வாழ்க்கையில. ரமேஷ் மறந்துருங்க. எத்தனையோ இருக்கும், எவ்வளவு பேர் நம்மளோட வாழ்றாங்க. எவ்வளோ அப்படி உயிருக்குயிரா லவ் பண்ணவங்களா இருப்பாங்க, பிரிஞ்சு போய் வாழலையா? உயிருக்குயிரான ஒரு அப்பா அம்மா எல்லாரும் விட்டு வாழலையா? அவர் குழந்தை அவர் ஏத்துக்க சொல்லுங்க, எனக்கு வேணாம். உங்க மேலதான் முழு தவறு. ஒய்ஃப் சொல்றாங்க, அவங்க சொல்றது ஸ்டாண்ட் கரெக்ட். அந்த பொண்ணு கேக்குது, அது ஒரு ஸ்டாண்ட்ல கரெக்ட். நீங்க இப்ப 2 பக்கமும் இருக்கீங்க. என்ன உங்க மனசுல நியாயம்? நமக்கு வேணாம். தப்பிக்க நினைக்காது. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து மேடம் 3 வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க. 3 வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறேன். அன்னில சொல்லிட்டு தான் இருக்கேன், என்ன விட்டுறலதா உன் வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக்க. என்ன ஏன் போட்டு அலுவலை பண்ற? ஆரம்பத்துல சொன்ன குழந்தை பெத்து ஒரு 2 மாசம் குழந்தை பெத்துக்குவாது எதுக்கு? அது சொல்லிட்டேன். நீ போனா போடா, நீ போனா போ. என்னன்னா ஏதோ வச்சு வாழ்க்கை ஓட்டிக்கிறேன். பிளானே இல்லாம வாழ்ந்திருக்கீங்கம்மா. ஏதோ வாழ்ந்துட்டு கிடைச்சிட்டாரு, எல்லாரும் மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எல்லாரும் மாதிரி நானும் குழந்தை பெத்துக்கிட்டேன்னு வாழ்ந்திருக்கீங்க. 4 மாசம் ஒரு பிளான், ஒரு வாழ்க்கை எவ்வளவு சீரியஸ்னே தெரியாம வாழ்ந்திருக்கீங்கம்மா. என்னமா சொல்றது இப்போ உங்களுக்கு? நான் பல தடவை வீட்டுல போய் உட்காரும் போது அதான் மேடம் சொல்லுவேன். சரி, அந்த குழந்தைக்கு என்ன முடிவு? அந்த குழந்தை உங்களுதுங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது மாற்றம் இல்லை மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்னேன். சரி, அந்த குழந்தைக்கு என்ன முடிவு? குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யறேன் மேடம். நான் ஏதாவது நல்ல முடிஞ்சு மாசம் செய்யறேன் மேடம். நான் ஏதோ வேலை செஞ்சு இன்னும் கடை வச்சு நல்லா நிம்மதி போறேன். அங்க இருந்தா பக்கத்துல இருப்பா, குழந்தை தூக்கி போட்டு கடை பாலு கேக்குது குழந்தைக்கு. ஆனா எங்க மெட்ராஸ்ல தான் வேலை செய்யணும். இன்னும் வேலை செஞ்சு நான் 1 மாசம் ஃபேமிலி ஸ்டடி பண்ணிக்கிட்டு சரி, அத பிறகுதான் அவர் ஸ்டடி பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. இனிமே அந்த குடும்பத்தை நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு உரியது என்னவோ என்னால முடிஞ்சதை பண்றேன். குழந்தை கொடுத்த மேடம் எங்க சின்னம்மா வீட்டுல வளர்த்துக்கு நான் வளர்த்துக்கிறேன். வெரி குட். கொடுத்துறீங்களா? சரி, கொடுத்துறேன் மேடம். கொடுத்துருங்க. அதை கொடுத்துருங்க மேடம். பெருசா மேடம் இது நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் 2 நாள்ல கொடுத்துற அப்புறம் திரும்பவும் இல்ல, நான் குழந்தை சிதம்பரத்துல கொண்டு போய் மாமா வீட்டுல கொடுத்து போயிடுறேன். பாத்துக்குவாங்களா? குழந்தை இல்ல உங்களுக்கு? ஓ, அவங்க வளர்த்துக்குவாங்க. பேசிட்டீங்க. சித்தப்ப பையன் தான். ஏன்னா அவ வாழ்க்கை மீண்டும் அவ வாழ்க்கை கெடுக்க தயாரில்லை. ஏன்னா வாழ வேண்டிய வயசு. ஆரம்பத்திலே சொல்லிட்டு இந்த மாதிரி நான் குழந்தை பெத்து இந்த ஆள்கிட்ட பெத்து நான் இன்னொருத்தன்ட்ட நான் வாழ வேண்டிய வயசா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கேள்விதான். என்கிட்ட இருந்து கடைசியில யாருமே நிம்மதி இல்லாமலே இருக்கிறோம். நான் என்ன சொன்னீங்க? என் குழந்தைக்கு என்ன வழி? அவர் கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேங்கிறாரு. இல்லையா, மாசம் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், என்னால முடிஞ்சது. இனிமே தான் அவர் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கணும். பிராக்டிக்கலா சும்மா குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. பட் சூழ்நிலை என்ன? இன்னைக்கு என்ன சூழ்நிலை? அதுக்குள்ள அவர் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன லட்சக்கணக்கா பணம் வச்சுட்டு இருக்காரா? இல்ல. சொத்து இருக்கா? அதுவும் இல்ல. என்ன பண்ண முடியும்? இனிமே அவர் உழைச்சு
அதுல ஏதோ கொஞ்சம் அந்த குழந்தைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு தான் ரைட்டும் இருக்கு. நீங்க எந்த சுப்ரீம் கோர்ட்டே போனீங்கனாலும் கட்ட பஞ்சாயத்துல மிரட்டலாமோ தவிர, அதுவும் சொல்லுதலாம் உண்மைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க எந்த கட்ட பஞ்சாயத்துக்கு எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து சரியா இருக்காது. இனிமேல அவங்க 2 பேர்த்தையும் நீங்க மிரட்டிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க, சூழ்நிலை புரிஞ்சுக்க. அவர்கிட்ட இருக்கிறதுல இனி நான் சம்பாதிச்சு அந்த குழந்தைக்குரிய செலவுகளுக்கு நான் ஏதாவது கொடுக்குறேன். அப்படி இல்லையா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த 2ல என்ன முடிவு சொல்லுங்க? கொடுத்துறேன், நீங்களே கொடுத்துருங்க. அதுக்கு என்ன சட்டபூர்வமா என்ன உண்டோ அதை நம்ம பாத்துக்கலாம். கொடுத்துருங்க, வாங்கிட்டேன், குழந்தை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம். லதா என்ன நினைக்கிறாங்கன்னு உண்மையிலேயே அவங்களுக்கே ஸ்டடியா இல்லை, அவங்களுக்கே எனக்கு புரியல. அந்த பொண்ணுக்கே வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை குழப்பினது மட்டும் இல்லாம மற்ற இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் குழப்ப நினைக்கிறத நம்ம அனுமதிக்க முடியாது. இனிமேலாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, இனிமேலாவது இவங்க எல்லாரும் ஒரு மன நிம்மதியோட வாழ்றதுக்கு ஒரே வழி அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு வாழ்றது மட்டும்தான் தோணுது. கொஞ்ச காலத்துக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் அமைதியாயிரும், எல்லாம் சரியாயிரும். குழந்தையை ஏத்துக்கிறேன், இல்ல குழந்தைக்காக செலவுக்கு நான் மாதத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறோம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஆள் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. தாராளமா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கலாம். வீணா வெறும் அகங்காரத்துல லதா சொல்றத நம்மளுக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கைக்கான எல்லா ஒரு சப்போர்ட்டையும் நம்மளால செய்ய முடியும். இனி இந்த குடும்பத்தை அவங்க விட்டு விலகிடுவாங்கங்கிற நம்பிக்கையோட, இனி அவங்களுடைய புது எதிர்காலத்தை அவங்க ஆரம்பிச்சு நல்ல விதமா வாழ்வாங்கிற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்